கனடா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். புது புது காணொலிகளோட உங்களை சந்திக்கிறேன்னா இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான காணொலியோட தான் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன்னா அது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ எனக்கு பின்னாலே இருக்கிறது தான் ஃப்ரெட்ரிக் நோட் கோட்டை. 1675ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கோட்டையை இன்றைக்கு நாங்கள் உள்ளே போய் இது எப்படி பிரம்மாண்டமாகவும் அங்கே என்னென்ன அம்சங்கள் இருக்குன்றதையும் தான் நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். நாங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமான பல அனுபவங்களை உங்களுக்கு தர்றதுக்காக இருக்கிறோம். ஸோ இந்த நுழைவாயில பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் எவ்வளவு விசாலமாகவும் இருக்குது என்று. அதே மாதிரி தான் இந்த கோட்டையும் உள்ளேயும் மிக பிரம்மாண்டமாகவும் மிகவும் சுவாரஸ்யமாகவும் மிகவும் ரம்மியமாகவும் இருக்குது. ஸோ வாருங்கள் தொடர்ந்து என்னோட பயணிக்கலாம். இது கனடா தமிழ். நேர்களே, நாங்கள் இப்போ திருகோணமலை கோட்டை வாயிலிருந்து அப்படியே திருக்கோணேஸ்வர் கோயிலுக்கு ஏறுற வழியில் பார்த்தோம்னா முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த டிக்கெட் கவுண்டர். இந்த டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டை வாங்கினதுக்கு பிறகு நாங்கள் பார்வையிட பகுதிக்கு இடது பக்கமாக இருக்கிறது பார்வையிடும் பகுதி 2 மற்றும் வலது பக்கமாக இருக்கிறது பார்வையிடும் பகுதி 3. இவங்க 3 இடங்களை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த பார்வையிடும் பகுதியில் தான் லுக் அவுட் பாயிண்ட் மற்றும் கிழக்கு துப்பாக்கி முனை என்ற பகுதியில் இருக்கு. நம்ம இப்ப அடுத்ததாக பார்க்க போறது அந்த இடங்களை தான். வாருங்கள் போய் பார்க்கலாம். நேர்களை நம்ம இப்ப டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு அடுத்ததாக போற இடம் தான் பார்வையிடும் பகுதி மற்றும் கிழக்கு துப்பாக்கி முனை என்று சொல்லப்படக்கூடிய இடங்களை தான் நாங்க இப்ப அடுத்ததாக பார்க்க இருக்கிறோம். இந்த இடங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருக்கோணேஸ்வரர் கோயில் கோட்டைக்குள்ளதான் இருக்குது. இவ்வளவு நாளா சில காரணங்களால இந்த இடங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருந்த நிலையில் இப்ப சுற்றுலாத்துறை அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்க காரணத்துக்காகவும் இந்த இடங்கள் எல்லாம் இப்ப பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நம்மள நிறைய பேர் இந்த கோட்டையை வெளியில இருந்து இந்த கோட்டையின் அழகை ரசிச்சிருப்போம். ஆனா உள்ள நிறைய பேர் இருக்க மாட்டோம். ஸோ உங்களை அந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போறதா இந்த காணொலியை நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து எங்களோட பயணிங்க. பயணிக்க முதல்ல நீங்க எங்களுடைய கனடா தமிழ் மீடியா பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இப்ப இதுக்குள்ள வந்தோம்னா முதலாவதாக இருக்கிறது முன்னாள் டிக்கெட் பரிசோதனை எண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு தாண்டி நாங்க போனோம்னா அங்காலத்தான் நாங்க பார்க்க இருக்கிற லுக் அவுட் பாயிண்ட் மற்றும் துப்பாக்கி முனை பகுதிகள் இருக்கிறது. வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். நேர்களை, நம்ம இப்ப பார்வை புள்ளி மற்றும் கிழக்கு துப்பாக்கி முனை பகுதியில இருக்கிற ரவுண்ட் அபவுட்ல நிற்கிறோம். இப்ப நம்ம வலது பக்கம் போவோமா இடது பக்கம் போவோமா என்ற ஒரு யோசனையில இருக்கு. ஸோ முதலாவது நாங்க இப்ப பார்வை புள்ளிக்கு போவோம். போயிட்டு அங்கே இருக்கிற சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கு பிறகு கிழக்கு துப்பாக்கி முனை பகுதிக்குள்ள போயிட்டு அங்கேயும் உங்களுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு காட்டுறதுக்காக காத்திருக்கோம். தொடர்ந்து எங்களோட பயணியுங்கள். இந்த ஃப்ரெட்ரிக் நோட் கோட்டையானது திருகோணமலையில இருக்கிற ஒரு மலையில சுற்றி கட்டப்பட்டிருக்கிறதால இந்த இடம் மேடு பள்ளமாக இருக்கு. ஸோ இங்க வர்ற பயணிகளும் சுற்றுலா பயணிகளும் இந்த இடத்த சேஃப்டியாக போய் பார்க்கணும் என்றதுக்காக இங்க படிகள் அமைக்கப்பட்டு சேஃப்டியான கம்பிகளும் நாட்டப்பட்டிருக்கிறபடியா இங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர வந்து இந்த திருகோணமலை நகர கடற்கரையின் மற்றும் ஒரு அழகை ரசிக்கக்கூடிய வண்ணம் இங்க எங்களுடைய சுற்றுலாத்துறை இந்த இடத்தை மிகவும் அழகாக அபிவிருத்தி செஞ்சிருக்கின்ற நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். இதுவரை காலமும் திருகோணமலை என்ற நகர கடற்கரையை எத்தனையோ ஆங்கிள்ஸ்ல பார்த்திருப்போம். மேலே இருந்து பார்த்திருப்போம், சைட்ல இருந்து பார்த்திருப்போம். ஸோ இப்படியெல்லாம் பார்த்து எங்களுடைய அழகான திருகோணமலை நகர கடற்கரையை இன்றைக்கு திருகோணமலை கோட்டையில இருக்கிற பார்வையிடும் புள்ளியில இருந்து நாங்க உங்களுக்கு இப்ப காட்டிக் கொண்டு இருக்கிறோம். கடலும் கடல் சார்ந்த இடமாக எந்த பக்கம் திரும்பினாலும் கடல் மட்டுமே தெரியக்கூடிய இந்த திருகோணமலை இந்த அழகை இந்த இடத்துல இருந்து பார்க்கும் போது அந்த அழகை கொள்றதுக்கு தமிழ்ல வார்த்தைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுல தான் இந்த இடம் அவ்வளவு அழகாக இருக்கு. அப்படியே நாங்க பார்த்தோம்டா திருகோணமலை முழுவதுமே தன்னுடைய அருளை வழங்கி கொண்டிருக்க திருக்கோணேஸ்வர நாதரை இந்த பார்வையிடும் புள்ளியில இருந்து நாங்க பார்த்தோம்டா
மிகவும் ஒரு ரம்யமான அழகான ஒரு காட்சியை தான் எங்களுக்கு இங்கு தந்து கொண்டிருக்கிற திரு கோணேஸ்வரநாதன் திருகோணமலைக்கு மட்டுமில்லை, இந்த கடலுக்கும் அவருடைய அருளை வழங்கி கொண்டிருக்கிறார் என்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லாத அளவுக்கு தன்னுடைய அழகையும் அருளையும் இந்த திருகோணமலை ஃபுல்லாவே திருக்கோணேஸ்வரநாதர் வழங்கி கொண்டிருக்கிறத நீங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, நம்ம இப்ப திருகோணமலை இந்த பார்வையிடும் புள்ளி பகுதியில இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா திருகோணமலை அந்த மலையும் இங்கால இருக்கிற திருக்கோணேஸ்வரநாதர் கண் முன்னாடி அழகாக காட்சி அளிக்கிறத நீங்க பார்த்து கொண்டிருக்க முடியும். அதே மாதிரி அலைகள சத்தமும் இந்த காத்து சத்தமும் பிரமிப்பான ஒரு ரம்யமான சூழலங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறதை உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேர்களே, நம்ம பார்வையிடும் புள்ளியில இருந்து திருகோணமலை என்ற கடல் அழகையின் திருக்கோணேஸ்வரநாதர் அழகையின் இந்த வேளையில திருகோணமலையில இருக்கிற இந்த மெட்ரிக் கோட்டையில எதிரிகள் வந்தா பாக்குறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு மீண்டும் இந்த பார்வையிடும் புள்ளியில ஒரு அறை இருக்கு. இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து இந்த திருகோணமலை என்ற கடல் அழகு எப்படி இருக்கு என்றதை நாங்க காட்ட போகிறோம். வாங்க, நாங்க இப்ப அந்த இடத்த போய் எந்த இடம் எப்படி இருக்கு என்ற அழகையும் உங்களுக்கு காட்டலாம். இது மிகவும் ஒரு பாதுகாப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. கற்களை கொண்டு படிகள் அழைக்கப்பட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அங்காள இங்கால தவறி விடாம இருக்கிறது கயிறுகள் கம்பிகள் எல்லாம் வச்சு ஒரு சேஃப்டியான இடமாகத்தான் இந்த இடத்த வந்து வச்சிருக்காங்க. ஸோ சுற்றுலா பயணிகள் இங்க வரும்போது நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்து இந்த அழகை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நாங்க பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் அந்த காலத்து கதவாக இருக்கிறது. பாருங்க, ஃபுல்லாவே உப்பு காத்துக்கு இரையாகி எல்லாமே துருப்பிடிச்சிருக்கு. அப்படியே உள்ள வந்தப்பட்டா இங்கதான் இருக்குது அந்த இடம். சோ இந்த இடத்த நாங்க பார்த்தோம்னா எக்கச்சக்கமான எழுத்துகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒன்று கூட அவங்க எழுத்து இல்லை, எல்லாமே தமிழும் இங்கிலீஷும் சிங்களவுமாக இருக்கிறது. பல பேருடைய கைவண்ணங்களை இங்க நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்த நாங்க பார்த்தோம்னா எல்லாமே இரும்ப கொண்டு கட்டி இருக்கிறாங்க. ஸோ அதுல இருக்கிற ஒரு கதவு தான் இங்கு தவிர்த்தப்பட்டிருக்கு. இந்த கதவை நார்மலா அசைக்க கூட இயலாமே இருக்கிறது. காரணம் இதெல்லாம் அந்த காலத்து இரும்புல செய்யப்பட்டிருக்கு கதவு. ஸோ யோசிக்க வேண்டும், இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு ஒரு அழகான கட்டு வேலையை செய்யறதுக்கு அந்த பிரிட்டிஷ்காரங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க என்று. நான் கஷ்டப்பட்டாங்கள் என்றதை விட எங்களுடைய திருக்கோணேஸ்வர ஆலயத்தை உடைச்சு தான் இந்த கோட்டையே கட்டப்பட்டிருக்க நினைக்கும் போது உண்மைக்கு இந்த திருகோணமலை ஒரு மண் வாழ் மனிதனாக நான் மிகவும் கவலைப்படுறேன். ஏன்னா எங்களுடைய பாரம்பரிய கோவில் வந்து உடைக்கப்பட்டு ஒரு கோட்டை கட்டப்பட்டிருக்க நினைக்கும் போது மிகவும் வேதனைக்குரிய விடயம் ஒன்றே இந்த கோட்டை என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம இப்ப லுக் அவுட் பாயிண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பார்வை புள்ளி என்ற இடத்தை நாங்க உங்களுக்கு அழகாக உங்களுக்கு காட்டி கொண்டிருந்து இந்த வேளையில நாங்க அங்கே இருந்து வெளிக்கிட்டு இப்ப நாங்க அடுத்ததாக பார்ப்பதுதான் கிழக்கு துப்பாக்கி முனை பகுதி. அந்த கிழக்கு துப்பாக்கி முனை பகுதியில என்னென்ன அம்சங்கள் இருக்கு, எவ்வளவு அழகாக இருக்கு என்ற அந்த ரம்யமான சூழலை நாங்க இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்கு காத்திருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து பயணிக்கலாம். நேர்களை, நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இடம் தான் கிழக்கு துப்பாக்கி முனை. இந்த கிழக்கு துப்பாக்கி முனை பகுதியில என்ன இருக்குண்டா பிரிட்டிக் நோட் கோட்டை என்ற சிதைவுகளும் எச்சங்களும் தான் இங்க காணப்படுது. இந்த கோட்டையோட இந்த துப்பாக்கி முனை பகுதி என்ன காரணத்துக்காக இங்க நிர்மாணிக்கப்பட்டிருக்கலாம்டா, எதிரிகள் கடல் மார்க்கமாக வந்து தாக்கும் பட்சத்துல இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காகவும் கோட்டைக்குள்ள இருந்து தாக்குதல் நடத்துவதற்காகவுமே உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுல தான் இந்த இடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. நேர்களை, நாங்க இப்ப பார்வையிடும் பகுதி 3ல இருக்கோம். இந்த பார்வையிடும் பகுதி 3 ரெட் அவுட் துப்பாக்கி முனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடம் ஏன் இவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று பார்த்தா, அங்கால இருக்க கடற்கரையையும் இவங்க பாதுகாக்கிற விதமாகத்தான் இந்த இடத்தை அமைச்சிருக்காங்க. சோ அப்படியே நாங்க பார்த்தோம்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கட்டுமானம் ஒன்று இருக்கு.
நேர்களை நாங்க இப்ப சொன்ன இடம் தான் இந்த பகுதி, அதாவது பகுதி 3 ரெட் அவுட் துப்பாக்கி முனை என்று அழைக்கப்படுற இந்த பகுதியை நீங்க இப்ப பாத்தீங்கன்னா திருமணம் நகரத்தின் முக்காவாசி பகுதியை நாங்க இங்க இருந்து பார்க்கக்கூடியதாகவே இருக்கின்றது. இந்த ரெட் அவுட் துப்பாக்கி முனை என்று வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்னவென்றால் கடல் மார்க்கமாக வரக்கூடிய எதிரிகளை இலவாக இங்கிருந்து தாக்கக்கூடிய விதத்துல இந்த இடம் இருக்கிறபடியாகத்தான் இந்த இடம் ரெட் அவுட் துப்பாக்கி முனை என்று அழைக்கப்படுவதாகவும் இங்கே இருக்கிறவங்க கூறுகின்றார்கள். கனடா தமிழர்களே, இப்ப நாங்க பார்த்தோம்னா ஒரு வழியா இந்த ஃப்ரெட்ரிக் நோட் கோட்டை இந்த எக்ஸிட் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த எக்ஸிட் பகுதியோட இந்த வீடியோ நிறைவு பெறவில்லை. உங்களை நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அது என்ன இடம்னா இங்க இருந்த பிரித்தானியர்களுடைய 3 கல்லறைகளை தான் நாங்க பார்க்க போறோம். ஏன்டா இவன் இப்ப திருப்பி கொண்டு போய் கல்லறையை காட்ட போறான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க ஒரு காரணம் இருக்கு. வாங்க நான் உங்களுக்கு அங்க வச்சு அது என்ன காரணம் உங்களுக்கு சொல்றேன். இந்த சமாதியை நாயே உங்களுக்காக காட்டுறதுக்கு கூட்டிட்டு வந்தனாண்டா இந்த சமாதிகளை விட இந்த சமாதிக்குள்ள சமாதி ஆகி இருக்கும் உங்களுடைய தமிழ் கல்வெட்டு ஒன்றை பற்றின ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, இந்த சமாதிக்குள்ள சமாதியாகி இருக்கிற கல்வெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஜேம்ஸ் லாஹே என்ற ஒரு ஆங்கிலேயரோட இந்த சமாதிக்குள்ளதான் இந்த கல்வெட்டும் சமாதியாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா? வாங்க இந்த ஜேம்ஸ் லாஹே என்றவர் எப்ப இறந்தார் என்று பார்த்தோம்னா 1802ஆம் ஆண்டு இவர் இறந்திருக்கிறார். அவரோட 37வது வயதுல. இந்த 37வது வயதுல இறந்த இந்த ஜேம்ஸ் லாஹே இங்கதான் புதைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் அவருடைய சமாதி. 1802ஆம் ஆண்டு இறந்த இந்த ஜேம்ஸ் லாஹே இங்க புதைக்கப்பட்டதன் பின்பு ஆங்கிலேயரால் அமைக்கப்பட்ட இந்த சமாதியானது திருக்கோணேஸ்வர் கோயில்ல இருந்து உடைக்கப்பட்ட கற்களை கொண்டும் கல்வெட்டுக்களை கொண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஆதாரம் எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த சமாதியிலேயே இந்த இடத்துல இருக்குது பாருங்க. தமிழ் கல்வெட்டு உண்டு இங்க சமாதியாக காணப்படுகிறது. இதுல எங்களுக்கு ராணா, லீனா, டானா, வானா, ராணா, தானா, தேனா, நானா என்ற எழுத்துக்களை எங்களால் அடையாளம் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இது என்ன என்றதை எங்களால் சரியாக கூற முடியாது. ஏண்டா இது இந்த ஒரு மிகப்பெரிய கல்வெட்டொன்றோட ஒரு சிறு பகுதியாகவே இது காணப்படுகிறதால இதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் என்ன இருக்குன்றதை எங்களால் கண்டறிய முடியாத ஒரு துரதிஷ்ட நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் இது ஒரு தமிழ் கல்வெட்டு, பாரம்பரிய ஒரு சுமார் 200-300 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு கல்வெட்டாக காணப்படுகிறது என்றது நாங்கள் நினைக்கும் போது இந்த சமாதியிலே ஒரு சாதாரண கல்லாக இருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே மிகவும் மனம் வலிக்கின்றது. எவ்விடம் சுற்றினாலும் இறுதியில் ஈசனிய சரணாகதி எனும் கூற்றுக்காமைய உங்களை இந்த காணொலியின் இறுதியில் திரு கோணேச்சரநாதனின் தாள்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இன்றைய காணொலி ஃப்ரெட்ரிக் நோட் கோட்டையை சுற்றி நாங்கள் உங்களுக்காக காட்டியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஃப்ரெட்ரிக் நோட் கோட்டையின் அழகிலிருந்து திருகோணமலையின் ரம்மியமான சூழலை உங்களுக்கு காணக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. இதுவரை எங்களுடன் பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை நான் விஜே சிம்பா மற்றும் ஒளிப்பதிவாளர் ஜென்சன். நன்றி, வணக்கம்.